2D Entertainment வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Hola! Vacation to Turkey starts from ₹79,999 only GT Holidays. ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லாரும் வேலை செய்கிறோம். ஆஹாக்கு ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம். அப்போ எல்லாருமே ஒரு இடத்துல தானே இருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு. சீசன் 1ல் நாங்கள் வந்தோம், சீசன் 2ல் அவங்க இருக்காங்க. அவ்வளோதான், அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது ஒன்று. அண்ட் லேர்னிங்காக நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம இப்போ நம்மளாம் பார்த்து பழகி ஒன்று பண்ணியிருப்போம். புதுசாக 4 பேர் வராங்கன்னா அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும்ல. இந்த உருட்டெல்லாம் தான் ரொம்ப காமனான உருட்டா நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நீங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, பட் ஃபினான்ஷியலாக நம்ம க்ரோ ஆகல. அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுப்போம். ஊர்ல இருந்து ஒரு பையனும் பொண்ணும் ஓடி வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள் லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கீழே இருந்த மண் எடுத்து அவங்க 2 பேர் காதலை சேர்த்து வச்சு. இந்த மாதிரியான காமெடிக்கு பொண்ணுங்க மட்டும் தான் சிரிப்பாங்க. அதனால தான் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஃபேன்ஸா. பசங்க திருப்பி பேசிடுவானுங்களா, அதனால சொல்லலை. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கேன். சூப்பர். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பல டீம்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த டீம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப செட் ஆயிடுச்சா? ஓகே, வந்த 2 நாள்லேயே. ஓகே, எனக்கு பிஹைண்ட் த சீன்ஸை பற்றி தானே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ், இப்போ இந்த வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2 பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணிருப்பீங்க, சேட்டைகள்? இதில் இருக்க மாதிரியே தான் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஜாலி, ஃபுல் ஃபன் தான். யாரும் இந்த மூஞ்சி திருப்பிட்டு போகிற கேரக்டரு, கலாய்ச்சாலும் அதெல்லாம் எல்லாம் ஜாலியாக மாதிரி கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு வைப் கேரக்டர்ஸ் தான் எல்லாமே. ஆனால் இப்போ வேறு மாதிரி ஆஃபீஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ரியல் லைஃப்பில் இது ஒரு வேறு மாதிரியான ஆஃபீஸ். நாம் வந்து காசிப்ஸ்லாம் பேசுவோம்ல, மச்சான் இந்த ஆஃபீஸில் 3 வேளையும் சோறு போடுறாங்கடா, மச்சான் இந்த ஆஃபீஸில் இது மாதிரிலாம் நடக்குதுடா அப்படின்னு. ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தா வேறு மாதிரியான ஆஃபீஸ்லாம் என்ன அப்படின்ற ரியல் லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது ஒரு ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி ரியல் லைஃப்பில் நீங்கள் வேறு மாதிரியான லைஃப்பில் நிறையா சேனல் தான் நாங்கள் வந்து போனது உண்டு. அதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினிங்கில் இருக்கும்போது ஒரு 15 இயர்ஸ்லாம் முன்னாடி சன் டிவி நாங்கள் போயிருந்தேன். போகும்போது பார்த்தா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஃபுல்லாக ஃபுட்டு கிட்டு எல்லாமே இருக்கும். ஃபுட்டு 3 வேளை ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, காஃபி, தண்ணி எல்லாமே மேலேயே வா அப்படின்னா மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே போகும்போது ஏதோ மாலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக அவ்வளோ செட்டப்பு எல்லாமே இருக்கும்போது அந்த ஒரு ஃப்ளோரில் அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அப்பா ஃபுட்டெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கும் போல் இங்கே அப்படின்னு. இங்கெல்லாம் வேலை நல்லா இருக்கும்ல. ஆடிஷன் மட்டும் தான் போனோம், வேலை கிடைக்கல. அது பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி. உங்களுக்கு ப்ரோ? நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒர்க் பண்ணதில்லை. இல்லை, உண்மையிலேயே உண்மையாக ஆஃபீஸாக போய் ஒர்க் பண்ணேன். உங்களை பார்த்தா ஒரு ஐடி சார் இது. ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி கூட ஏதாவது ஒன்று சொல்லலாம் இல்லைங்க? அந்த மாதிரி எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாதா? அந்த மாதிரி இல்லை, உண்மையே அவர் தான் அது. ப்ரோ நீங்கள் சொல்லுங்க. இப்போ தான் அரியர்லாம் கிளியர் பண்ணி முடித்தேன். வேறு மாதிரியான காலேஜ் பார்த்துருக்கீங்களா? இல்லை, காலேஜுன்னு இல்லை, அண்ணாலாம் வந்து ஐடி ஃபீல்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சொல்ல அச்சாரை பற்றி அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க, என்னடா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதை விட ஃபுல்லாக கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் அதிகமாக நடக்கும் எங்கள் செட்டில். ஸோ அதனால் ஜாலியாக இருக்கும். எங்கே ஷூட்டில் சொல்கிறேன். ஷூட்டில் சொல்கிறேன். அந்த மாதிரி அச்சார் எல்லா கம்பெனியும் கிடச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் கிடச்சா அந்த மாதிரியான ஹெச்ஆர். ஓகே சார். ஆமாம். ஓகே. ஆனால் இப்போ ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன், ஆஃபீஸ் ரிலேட்டடான அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டக்குன்னு அதை பற்றி சொல்லலாம். இந்த ஆஃபீஸ் கரியர் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆஃபீஸோ இல்லை எங்கேயோ, இந்த உருட்டெல்லாம் தான் ரொம்ப காமனான உருட்டா நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற ஏதாவது ஒரு உருட்டு? கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, நீங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, பட் ஃபினான்ஷியலாக நம்ம க்ரோ ஆகல. அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுப்போம். ஆனால் ரேட்டிங் சொல்ல நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டாப்ல. 4 ஸ்டார்ஸ் ரேட்டிங் மட்டும் கொடுக்குறோம். ரேட்டிங் கொடுத்துட்டு 500 600 மட்டும் ஏற்றுவாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்போம், இல்லை ஒரு சரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருப்போம், அதுலேருந்து 600 மட்டும் ஏறும். இப்போ நான் வருஷத்துலாம் கஷ்டப்பட்டதுக்கு அந்த 600 தானா? ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணால் 600 ஆயிடுறானுங்க. ஒரு லஞ்சு சாப்பிட பெரிய ஹோட்டலுங்க போனால் 600 எடுத்துட்டாங்க. 2 பேர் போய் சாப்பிட்டா. டே, இப்படி இருக்கும்போது இந்த 600 வச்சு என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்னு கூட கேட்டிருக்கேன். இல்லைனோ அப்படி நினைக்காதீங்க. ரேட்டிங் அப்படி சொன்னா அது சொல்ல முடியாது இல்லையா? நம்மளும் நிறைய இடத்துல வேலை பண்ணியிருக்கோம் இல்லையா? கேட்டோம் இல்லை, இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்கறது தானே, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது தான். அது ஒன்று சொல்ல வந்தீங்களே என்ன? அதுதான் இன்க்ரிமெண்ட் பற்றி தான். நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ அது நினச்சிருப்பாங்களே வேலைக்கு போகும்போது, அப்போ அடுத்த மாதம் இன்க்ரிமெண்ட்டு. அப்புறம் தான் தோணும் சம்பளம் வந்தாலே போதுமானது நமக்கு. அந்த சொன்ன சம்பளமே இதாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் என்ன, ஆஃபீஸ் போகிறப்ப நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஃபுல்லாக கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க, கஃபெட்டேரியாவில் தம் அடிப்பாங்க, கூடயே தம் அடிக்கலாம், அப்படி நம்ம ரொம்ப கொலைக்கலாக இருக்கலாம், அப்படி நம்ம மாதிரிலாம் ஒரு பில்டப் இருக்கும். அங்கே ஆஃபீஸில் போனால் ஒரு 4 பசங்க மட்டும் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரேஷன் ரியாலிட்டியாக நடந்திருக்கு. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, நீ ஹெச்ஆர் பற்றி பேசுனால உங்களுக்கு எந்த ஹெச்ஆர் பற்றி ஹெச்ஆர் சொல்கிறதுலேயே இதை மட்டும் நம்பவே கூடாது எந்த இடத்துலையுமே அப்படின்னா என்ன? என்னென்னா வந்துட்டு
எப்போ வேணாலும் வா உனக்கு லீவ் தரேன் அப்படின்னு. எப்போ வேணாலும் வா உனக்கு லீவ் தரேன். அப்படியா? ஆமாம் ஆமாம். வாழ்க்கையில் நீங்கள் ஹெச்ஆர் மீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை மீட் பண்ணதில்ல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் பேப்பர் போட போகிறேன் மச்சான் இப்படின்ற இந்த விஷயத்த நிறைய பேர் பேசுவேன். இது வந்துட்டு யாருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க இந்த டைலாக? நெக்ஸ்ட் மந்த் பேப்பர் போட போகிறேன் மச்சான். சிம்பு. ஏன் இவன் தான் பக்கத்தில் இருந்தால் இவங்க 2 பேர் சொன்னா எனக்கு பேப்பர் போடுறோம். எனக்கு தெரிஞ்ச பேப்பர் போடுறதுலாம் டெய்லி காலையில் தினத்தந்தி தினகரன் வீடு வீடாக போய் போடுறதுங்க. ஆஃபீஸ் பக்கம் கூட போகாத ஒருத்தன்ட்ட போய் இந்த மாதிரி ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு ரீசன் வச்சுட்டு இல்லை இந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவார் அதனால இந்த டைலாக் அவருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாது. இவங்க சீனியர் அப்பன் டைம். ஆக்சுவலாக ரொம்ப அமைதியான ஆள், அது தெரியும்லண்ணே? அப்படி தெரியாது டார்லிங். தெரியாது. உங்களுக்கு நல்லா பழக்கம் போல இருக்கு. ஆமா, இது எனக்கு 4வது இன்டர்வியூ, 3வது இன்டர்வியூ. இன்னைக்கா இல்ல முன்னாடில இருந்தே வா. கடந்த ஒரு வருஷமா இருக்கு. அப்புறம் தீரநதிக்கு இப்போ வேற. சூப்பர் சூப்பர். பேசவே மாட்டார் இன்டர்வியூ. இப்பதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அது இவங்க கொடுத்த ஆஃப் கேமரால நிறைய ஜோக்ஸ்லாம் பண்ணுவார். அப்படியா? என்ன கைண்ட் ஆஃப் ஜோக்ஸ்னே பாக்குறீங்களா? நீங்களே சொல்லுங்க. அது நான் சொல்லிட்டேன். போனுங்க சார்ஜ் போட்டு வந்துட்டேன். எப்படி இது மனசுக்குள்ள டெய்லி 10 ஜோக் எழுதுறாரு. எழுதுவாரா? சரி, இதுக்காக சொல்ல சீரியஸாவே எழுதுறாரு. பெண்கள்ட்ட சொல்லி செக் பண்ணுவாப்ல. ஒரு 4 பேர் சிரிச்சாங்கன்னா ஓகே வொர்க் அவுட்னு சொல்லி நம்ம செக்கல இல்ல, பெண்கள் தான் ஆடியன்ஸ். பாத்தீங்களா இல்லையா? ஆடியன்ஸ். பசங்களை சிரிக்க வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? சார் சொல்லுங்க சார் பாக்குற உங்களுடைய பெண்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்க சார். பெண்கள் மட்டும் தான் ஆடியன்ஸ், அதையும் சொல்லுங்க. சொல்லுங்க. பெண்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்க உங்களோட ஜோக் சொல்லுங்க. ஒரு ஜோக் 10 ஜோக் எழுதுறீங்களா? ஒரு ஜோக் மட்டும் சொல்லுங்க. ஐயோ, இப்படி திடீர்னு கேட்டாதான் எதுவும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. டைம் எடுத்துக்கிறீங்களா? அதாவது ஒரு பிக்கப் லைன் சொல்லுங்க. பிக்கப் லைன். ஜோக்கா பிக்கப் லைன்னா அதுக்கு நீ சொல்லு ஜோக்ல வா. ஊர்ல இருந்து ஒரு பையனும் பொண்ணும் ஓடி வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்க லவ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கீழே இருந்த மண் எடுத்து அவங்க 2 பேர் காதலியே வச்சிட்டேன். அவங்களோட காதலை வந்து மண்ணை தூக்கி வச்சிட்டேன். காதலை சேர்த்து வச்சேன். ஓ, ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் என்ன கேட்டோம் அந்த மேட்டரா? ஓகே ஓகே ஓகே. பிஞ்சி வலிய வம்படியா ஜோக் சொல்லி அதுக்கப்புறம் வந்து கடைசியில இப்படி போட்டுட்டு இதுதான் கேட்டு பாருங்க. இந்த மாதிரியான காமெடிக்கு பொண்ணுங்க மட்டும் தான் சிரிப்பாங்க. அதனாலதான் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஃபேன்ஸா. ஓகே, பசங்க திருப்பி பேசிடுவானுங்கல்ல, அதனால சொல்லல. பசங்களுக்கு புரியாது. என்னடா சொல்றான் சேர்த்து வச்சான். உர்ரா அடுத்த பிரச்சனைக்கு போகணும் சொன்னுங்கன்னா அவன் ஒண்ணு சொன்னாண்டி மண்ணாண்டி அது சேராண்டி கியூட்ரி ஜெய்சீலன் அப்படின்ற நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அது மாதிரி டார்லிங் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இங்கேயும். ஆமா ஆமா கண்டிப்பா. ப்ரோ, டீ குடிக்க போவோமா? இதுக்கு யாரு டெடிகேட் பண்ணுவீங்க? என்னது இந்த சீரீஸ்லயா? இல்ல இந்த சீரியஸ் இல்ல, இங்க இருக்கிற செட்ல அடிக்கடி இந்த வேலையை பண்றது. அடிக்கடி ஷூட் கேப்ல வந்து டீ குடிக்க போலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அடிக்கடி கேப்ல போறதுனா பப்பு டீ குடிக்க போக மாட்டாரு, வெளியே போயிட்டு வரானா. சின்ன கேப் எடுத்தாலும் போன் பேச போவாரு, வீடியோ கால் பண்ண போவாரு, பக்கத்து செட் யாராவது மீட் பண்ண போவாரு, வேற செட்ல இவரை மீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போவாரு. அவருக்கு கொடுக்கலாம் டீ குடிக்க போலாமா? எங்கன்னா எங்க ரூம்குள்ள கொடுக்குற பெட்டே இவ்வளவு தான் இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்குமே. அதனால ஒருத்தர் மேல படுக்க முடியாது, அவர் படுத்திருப்பாரா, அதனால அவர் டிஸ்டர்ப் பண்ணணும்னு வெளியே போயிருக்காரு. போய் பாரு. அப்ப இவரு யாரோட ரூம்ல போய் தூங்கிட்டாரு? ரூம்ல இல்லங்க, வெளியே பால்கனில நின்றுப்பேன். பால்கனி அவ்வளோ பெரிய பெட். அது 6 பேர் தூங்குவோம். நான், அமர், விக்கல்ஸ், டார்லிங். இவங்க உட்காருவாங்க, இல்ல அவங்க ரூம் போயிடுவாங்க, மாறி மாறி இருப்பாங்க. இதுல நடுவில் ஒரு நிமிஷம் சொல்லி தாங்க சொல்லி போட்டு ஹேப்பனிங் கை டார்லிங் என்ன இப்போ சொல்லிடுறது. ஓகே, ஆஃபீஸ் மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ்க்கு இருக்க ஒரு ஒற்றுமை, இது யார் வேணா பதில் சொல்லுங்க. நீங்க ஆஃபீஸ் மேட்ஸ் இல்ல காலேஜ் மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், ஐ மீன் ஸ்கூல் மேட்ஸ் அப்படி இருப்பாங்கல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன? உருப்படாம போறதுக்கு இருக்கிற ஒரே காரணம். என்ன இப்படி டப்புன்னு பேசுறீங்க? இந்த இன்டர்வியூல இவ்வளவு டெவலப் ஆயிருக்கீங்க. கடந்த 2 இன்டர்வியூல கமிட்டட பார்த்தா காண்டா வருது, அதெல்லாம் பண்ணுவோம். அந்த விஷயம் ஆமா, இது எல்லா இடத்துலயும் இது காமனா இருக்கும். வயசானவங்க 3 இடத்துலயும்னா பப்பு சொன்னதுதான், சிங்கிளா இருக்கிறது தான் ஒரு பெரிய பிளஸ். கெத்துன்னு சொல்லிட்டு இப்போ கமிட் ஆனவங்க வந்து தனித்தனியா டிராவல் ஆயிடுவாங்கல்ல. கமிட் ஆனவங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்கும்ல. காலேஜ்ல கமிட் ஆனா அவங்க பஸ் ஏறணும், அதே ரூட் பஸ்ல இவங்க போகணும், அவங்க இறங்கினது அப்புறம் கிளம்பி இந்த பையன் இவங்க வீட்டுக்கு போகணும்னா நிறைய இருக்கு. நமக்கு எதுவுமே கிடையாதுல்ல, ஜாலியா எங்க வேணா போலாம். பசங்க டீமா கேட்க மாட்டானுங்க, ஃபோன் பண்ண மாட்டாங்க, நம்மள தேட மாட்டாங்க, கேட்க ஆள் இல்ல, பேச உறவு இல்ல, எப்ப வேணா போலாம், ஃபோன் பண்ணா நிக்கலாம், ஹாஸ்டல்ல இருக்கவன் டேஸ் காலர் பையனை கூப்பிடுவான், இப்படி எல்லாமே பண்ணலாம். ஒரே ஒரு ரீசன் என்ன, காத்தாடி நூல் இல்லாம எப்படி போவோம், எங்கெங்கயோ பறந்து அந்த மாதிரி போவோம். யாரும் பிடிக்கல, அதனால இவர்தான் ஃபோன் பேசிட்டு பாரு. சும்மாங்க அவர் விளையாட்டு சொல்றாருங்க, விளையாட்டுக்கு சொல்றாரு. ஓ அப்படியா? ஜோக்ஸ் நாட் சீரியஸ். ஒஸ்ட் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். தம்பிக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஓகே ஆக்டிங்ல மட்டும் தான் இன்ட்ரெஸ்டடா, அதனால அதுல கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணி பண்ணிப்பேன். நீங்க இதோட கனெக்ட் பண்ணி கூட சொல்லலாம், இல்ல எதுவா வேணா சொல்லலாம், அந்த மாதிரி கேக்குறேன்.
இல்லை நீங்கள் நம்ம ஜென்ரலாக பண்ண வேலைக்கு இன்னொருத்தர் கிரெடிட் வாங்குறது. ஆமாம். அந்த டிஎல் போயிட்டு நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. ஓகே, அது ஒன்று ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், அது எல்லா பக்கமும் இருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். சரிப்பா, இவ்வளோ நேரம் சொல்லுப்பா. நான் என்ன செய்யணும் சினிமா செக்மெண்ட்டாக போனால இப்போ சீரியஸாக வருவோம். அதாவது வந்துட்டு இப்போ இந்த வேறு மாதிரி ஆஃபீஸ்லேயே காஸ்டிங் வைஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே வேறு ஃபீல்டில் இருந்து அப்படி வந்தவங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள எப்படி சப்போர்ட்டிவாக பேசிப்பீங்க? இப்போ அவரெல்லாம் வந்துட்டு இப்போது அப்கமிங்கில் வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த செட்டில் என்னென்ன மாதிரியான அட்வைசஸ் இருக்கும், எப்படியெல்லாம் நீங்கள் இருந்துப்பீங்க அந்த மாதிரி இப்போ அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கவங்கள்ட்ட? டெல்லிங் என்னை பொறுத்த வரைக்கும் அப்கமிங்கு ஆல்ரெடி வந்தவங்க அதெல்லாம் கிடையாது டெல்லிங். இப்போ ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லாரும் வேலை செய்கிறோம். ஆஹாக்கு ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம். அப்போ எல்லாருமே ஒரு இடத்துல தானே இருக்கோம். அதுதான் ஃபஸ்ட்டு. நம்ம முன்னாடி வந்தோம், பின்னாடி வந்தோம். சீசன் 1ல நாங்கள் வந்தோம், சீசன் 2ல அவங்க இருக்காங்க. இப்போ அவ்வளோதான், அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது ஒன்று. லேர்னிங்காக நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம இப்போ நம்மளாம் பார்த்து பழகி ஒன்று பண்ணியிருப்போம். புதுசாக 4 பேர் வராங்கன்னா அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும்ல. நாங்கள் அதை அப்படி தான், நான் எப்போவுமே அப்படி தான் பார்ப்பேன். இப்போ இவரோட எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். இவர் வந்து சீரியஸாக ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப நமக்கு நல்லாயிருக்கும். சூப்பர்ல, நல்லா இருக்குல்ல இவங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்து ரசிக்கும் போது தான் நமக்கும் நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்க முடியும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஓகே, ஹவு சப்போர்ட்டிவ் தே ஆர், அது அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து தலைவன் வந்து கை கொடுத்துருப்போம், டார்லிங் சூப்பர் டார்லிங், செமையாக பண்ணுறீங்க டார்லிங். அது போதும் நமக்கு. ஏன்னா நடிச்சு முடிச்சு கேஷுவலாக தான் இருப்பேன். யாராச்சும் வந்து எதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு கேஷுவலாக அண்ணா வந்து சூப்பராக தேங்க்ஸ் இப்போ தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் கூட சீன் பண்ணும்போதெல்லாம் டே அப்படி பண்ணுவோம்டா அப்படி பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே அதை பண்ணிக்கலாம். அதை பண்ண மாட்டோம், வேற ஒன்று பண்ணுவார். தெரிஞ்சிடும் இவர் அப்படி பண்ணுற இப்படி பண்ண சொல்லும்போது தெரிஞ்சிடும் வேற ஒன்று பண்ண போகிறாரு. சரி ஓகே இதை பண்ணும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் பார்க்கும்போது. ஓகே, சொல்லிட்டேன். சாரிண்ணே, அதுதான் சிம்போட செல். ஓகே. ஆனால் இப்போ இதில் உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா இந்த சீரீஸில்? டிஃபிகல்ட்டா? டிஃபிகல்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறது தான். காலையில் 6 மணிலேருந்து அடிப்பாங்க. அது டிஃபிகல்ட். அதுவும் ஒரு வேலைக்கு சார்ந்த விஷயம் தான். டிஃபிகல்ட்னு ஒன்றும் பெருசாக இருக்காது. வேற என்ன கேட்டீங்க? டிஃபிகல்ட் இல்லாமல் டிஃபிகல்ட் இதெல்லாம் இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி இந்த வாட்டி இந்த பேய் மேட்டர்லாம் வந்தது வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் சீசனில் அந்த மாதிரி ஒரு லீடு எதுவுமே இருக்காது. சீசன் 2ல் வந்து ஃபுல்லாகவே அது ஒரு 25-30 எபிசோடு கிட்ட நீங்கள் பேய் தான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே எங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே புது ஒரு மேட்டர் தான். திடீர்னு வரும், அம்மா நிச்சயமாக நடக்கும், ஒன்று போகும், வரும், ஒருத்தனை அடிக்கும், கொலை பண்ணும், போகும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதை நம்ம ரியாக்ட் பண்ணுறதே ஒரு புதுமானியான ஒரு ஜாலியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது ஓகே, செம்ம ஃபேக்டராக இருக்கும். ஸோ அது ஹாரர் இஸ் a குட் திங். ஆமாம், நிறைய விஷயங்கள் எல்லாரும் பயந்துருந்தாங்க. அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு வடிவேல் டைலாக் வந்துட்டு டெடிகேட் பண்ண போகிறீங்க. யார் யாருக்கு என்னென்ன வடிவேல் டைலாக் டெடிகேட் பண்ண போகிறீங்க? டெடிகேட் பண்ண அப்படியே அப்படியே ஒவ்வொருத்தருக்கும். அப்படியா? ஆர்ஜே விஜய் என்ன? ஆர்ஜே விஜய்க்கு வந்து நீ ரசிகண்டா ரசிகண்டா. ஆக்சுவலி அவருக்கு தான் நான் ரசிகன், அதனால அப்படி மாறி மாறி நாங்கள். ஓ அப்படி. ஓகே டன். ஜெய்சீலன் ப்ரோ. ஜெய்சீலனுக்கு பேசியா பேசு, வாயை திறந்து ஏதாவது பேசு. இவருக்கு பப்பு அவருக்கு வேண்டது என் சட்டையிலே இருக்கு. வேணாம், வலிக்குது. எதனால அப்படி? அது அப்படிதான். அது ஏன்னா எங்களுக்குள்ள அது ஒரு கோடு வேர்டு. ஏதாவது ஒரு லீடாவது கொடுக்கலாம், என்ன விஷயத்துக்காக சொல்றீங்க அப்படின்ட்டு. வாய் தான், வாய் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, பேசினே இருக்க வேண்டியது. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாரை பற்றி ஒவ்வொரு பொய் சொல்லணுண்ணே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்கள பற்றி ஏதாவது ஒரு பொய் சொல்லுங்கள். இவங்கள பற்றி இவங்க பேட் வேர்ட்ஸே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. வேற பொய்யா? வேற பொய் சொல்லுங்க. இவங்க வந்து 3 times நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. ஜெய்சீலன் ப்ரோ பற்றி நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நான் தான் சொல்லணுமா? நல்லா சிரிக்கிற ஜோக்கா சொல்லுவார், சிரிக்கிற மாதிரி ஜோக் போடுவார். உண்மையை நம்மளாம் ரசித்து நம்ம அதை இன்ஸ்பயர் ஆகி அதை ஒரு 4 மேடையில் சொல்கிற மாதிரி 4 பேர்ட்டு சொல்லி உணர்த்துற மாதிரியான காமெடிகள்லாம் சொல்லுவாங்க. அப்படியா? பயங்கரமாக இருக்கும். பார்த்தேன். அடுத்து விஜய் ப்ரோ. விஜய் ப்ரோ பொய்யா? பொய் வந்து எனக்கு அவர் பண்ணுற ஒர்க்கே பிடிக்காது சுத்தமாக. அதுதான் பொய். ஓகே. ஆனால் உண்மை. ஆனால் அவருடைய இப்போ கூட நாங்கள் லூப்லேயே கேட்குற சாங் அந்த ஆலாத்தே ஒரு பாட்டு ரீசெண்டாக வந்திருக்கோம், அதை கேட்டுன்னு இருப்போம். இப்போ தான் இன்டர்வியூ கேட்டுருந்தேன், எவ்வளோ நாள் எழுதிங்க அப்படின்னு. ஸோ அதனால் அவர் சாங்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும், லிரிக்காக எழுதுவார். அதெல்லாம் நான் கேட்பேன். அவர் பொய் சொல்லணும்னு சொன்னார், சாங் ரொம்ப அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஒர்க்கு பிடிக்காது சொல்லிட்டேன். பொய் வந்து ஒர்க்கு பிடிக்காது, அவர் பண்ணுற ஒர்க்கே பிடிக்காதுன்றது பொய், மற்றதெல்லாம் உண்மை சொல்லிட்டேன். அதான் மற்றதெல்லாம் உண்மை. நான் மட்டும் அதை பற்றி மட்டும்தான் நான் கட் பண்ணி போட்டுப்பேன். இப்போ நான் வந்து
இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டைலாக் அந்த மாதிரியான ஒரு விஷயம், அதுக்கு வந்து உங்களோட ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் கேட்க போகிறேன். ஓகே, அடுத்து சிவகார்த்திகேயன் பப்பு, நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க. அதுக்கு ரியாக்டா? அதான் மைக் கொடுத்துட்டாரு. அதான் reaction. துப்பாக்கியை பிடிங்க அந்த மாதிரி. அது அங்கிட்டு கொடுக்க வேண்டியது. அதை வேற உங்களுக்கு கொடுத்துருவா. நீங்க சிவான்னு சொல்லி யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த கண் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு. ஐயோ ஐயோ ஐயா, அதெல்லாம் பயப்படாது கொடுக்குற ரியாக்ஷன் தான் வரும் எனக்கு. ஓகே, சொல்லுவாங்க. ஒரு கெட்ட வார்த்தை கூட இல்லாமல் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ணலாமே. பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் ரியாக்ஷனாக்கா? ஓகே, என்ன வேற என்ன? ஹலோ, கார்பரேட்லாம் அப்படி தான் பண்ணணும், இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு கட்சியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ணுங்க. பண்ணிடுவேன். நல்ல விஷயம் தானே. போயிட்டு வாங்க. இவருக்குனே ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணும், பேச்சாளர், சிறப்பான பேச்சாளர்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி வைப்பாங்க கட்சியில். ஓகே, ஆனால் இப்போ வந்துட்டு சீக்ரெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதாவது வந்துட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு சீக்ரெட், ஃபர்ஸ்ட் சீக்ரெட் அந்த மாதிரி அதாவது சொல்லலாம். நீங்கள் என்ன பத்தியா? இல்லை மற்றவங்களை பற்றி. உங்களை பற்றி நீங்கள் சொன்னால் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லிடுவீங்கல்ல, மற்றவங்களை பற்றி சொல்லுங்க. சீக்ரெட்டா? ஏதாவது ஒரு சீக்ரெட். பாசிட்டிவாக தான் சொல்லுவாரு. ஆமாம், சீரியஸாக அது வேணா உண்மைதான். என்ன சீக்ரெட்? நான் பார்த்த வரைக்கும் டார்லிங் வந்து அந்த இது பெண்களை சும்மா டக்கு டக்கு டக்குன்னு வசியம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜோக்ல இம்ப்ரெஸ் பண்ற ஒரு குவாலிட்டி டார்லிங் கிட்ட இருக்கு. அப்படி என்னதாங்க பண்ணீங்க? ஆனா என்னன்னா நம்மலாம் பேசினா மாட்டிப்போம், சவுண்டா பேசுவோம்ல, சைலண்டா ஒரு டேபிள்ல சைலண்டா ஒரு கேங்க வச்சு அந்த பக்கத்துல யார் தெரியாத மாதிரி ஒப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் போய் அந்த பேக் அண்ட் டெஸ்ட்லாம் பண்ணிடுவேன். யார் சிரிக்கிறா ஓகே, அவங்களெல்லாம் குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஜோக் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் போய் கேட்பேன், என்ன சிரிக்கிற, அந்த ஜோக்கே சொல்லுங்க. யாருமே சொல்ல கண்ட்ரோல் தான். ஏய் யாரும் சொல்லக்கூடாதுன்னா அந்த பெண்கள் எல்லாம் அமைதியாயிடுவாங்க. அப்ப கொஞ்சம் தோணும்ல, தூரத்துல இருந்து பாக்குறோம் ஒரு பையன் சிரிப்பாங்க, இவங்க சொல்லதான் கேட்டுடுவாங்க. அந்த மாதிரி இதுதான் பிஹைண்ட் தி சீன்ஸ் நடந்துட்டு இருக்கும். அதான் நேத்து வேற ஒன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் பண்ணிட்டேன். நேத்து நல்லா ஒரு பையன் 5 பொண்ணுங்க இருக்குங்க, தூரத்துல இருந்து பாக்குறோம், லைட் எஃபெக்ட்லாம் நல்லா செட் பண்ணி வச்சிருக்காங்க செட்ல. இந்த பையன் என்ன பேசுறாருன்னே தெரியல, 5 பொண்ணுங்க சிரிக்கும். அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன இது, நம்ம இந்த கலையை நம்ம கத்துக்கணுமே ஒரு ஆசை வரும்ல. இந்த மாதிரி நம்ம உட்காந்தது இல்லையா வாழ்க்கையில. அப்ப என்னன்னு கேட்டா நம்ம ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த 5 பொண்ணுங்களும் சொல்லாத அப்படின்னு. நான் நேத்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நேத்து மண்டை வெடிச்சிருச்சு. தெரிஞ்சது ஏன் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால இந்த சாப்பாடு இந்த வெரைட்டியா போறதை அன்னைக்கு மட்டும் கட் பண்ணிட்டாங்க. ஆமா இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிச்சுல, இடியாப்பம் தான் போட்டாங்க. ஆமா மழை பெஞ்சா இடியாப்பம் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர தான் வம்படியா கேட்டார். நான் இவர் பக்கத்துல வர யார் அந்த 5 பேரு? அவன் வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருக்காங்க. உங்க வீட்டுல இருக்காங்க அந்த 5 பேரு? அந்த ஆர்டிஸ்ட் அவங்க வீட்டுல எனக்கே வீடு இல்லைங்க இங்க. நானே பிளாட்ஃபாரத்துல தான் படுத்திருக்கேன். கேட்டுக்கிட்டேன். இந்த செட்ல யார் உங்களோட காமெடிக்கு அதிகமா சிரிப்பா? அது ஒரு 5 பேர் இருக்காங்க. ரவீனா இருக்காங்க. என்ன சொன்னாலும் ஹாய் என் பேர் ஜெய்சலன் அப்படின்னு சொன்னாலே சிரிப்பாங்க. அதேதான். எதுக்குமா சிரிக்கிற? ஐயோ சிரிக்கலன்னா விட மாட்டேங்கிறாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிரிச்சிருவாரு. அவரை பத்தி ஒரு சீக்ரெட். பப்புவா? பப்பு வந்து டயலாக் 3 லைனு, கவுண்டர் 300 லைனு. இது சம ஃபார்ம்ல இருக்காருங்க. கட நடிக்கிறாரு ஸ்பான்டேனியஸா. அடுத்த இன்டர்வியூக்கு தனியா சிட்டிங் உணர்வுகள் வந்தா இப்படி மாதிரி எனக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு இவரை பார்த்துட்டு சீரியஸா பேச மாட்டாருன்னு இப்ப தெம்பு கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி ஏதாவது ஒரு சீக்ரெட். பாராட்டினா எனக்கு இது பண்ண வராது. ஷாமாக்கா நீ தான் தைரியம் பண்ண லட்ச இல்ல இப்ப சொன்னா அடுத்த இன்டர்வியூல மாட்டிப்பேன். சும்மா சொல்லுங்க. மோட்டிவேட் பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. ஷாமாக்கா இல்ல மீன்ஸ் காசிப் சொல்ற அளவுக்கு எதுவும் வந்த காசிப் இல்லைங்க. ஏதோ ஒரு விஷயம் சீக்ரெட் இவங்களை பத்தி சரி பாசிட்டிவாவே சொல்லிருங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்களோட ஃபேவரட் சைட் டிஷ் வந்து இந்த கடலை. ஓ அப்படியா? ஓகே, அவ்வளவுதான். இது குட்ல வருதா, பேட்ல வருதா, சீக்ரெட்ல வருதா, இதுல வருதுன்னு சைட் டிஷ்ல வருது, அவ்வளவுதான். சைட் டிஷ்ல வருது. அது வந்து அவங்களே டீகோட் பண்ணிக்கணும், அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, வேற மாதிரி ஆஃபீஸ். இந்த டீமுக்குள்ள அந்த ஆன் ஸ்பாட்ல வந்துட்டு யார் வந்துட்டு அந்த ஹியூமரை டெவலப் பண்றதுக்கு உண்மையாவே ஹெல்ப் பண்ணுவா? அதாவது ஆன் ஸ்பாட்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயம். விக்கல்ஸ் விக்ரமும் இவரும் 2 பேரும் சேர்ந்தா ஓவர் அராஜகம். நிஜமா இவங்களும் விக்கல்ஸ் விக்ரமும் தான் நிறைய வாட்டி ஆன் ஸ்பாட்ல போடுறதா இவங்க 2 பேர் தான். மற்றவங்களாம்
அது தப்பு இல்லை, அது நல்ல விஷயம் தான், சீனை எலிவேட் பண்ணி விடுவோம் அது. பட் மோஸ்ட்லி விக்கல் தான் சொல்லுவார், அதுக்கு இவருக்கு வந்து அப்படியே உள்ளே இருக்கும். நான் ஒன்று அந்த லாஸ்ட் கவுண்டர் கட்ட சொல்கிறதுக்குள்ள ஒன்று போட்டுடுறேனே அப்படியே நரம்பு ரச்சகன் மாதிரி புடச்சிக்கிட்டு சொல்லிட்டேன் அப்பாடா. அப்படி அந்த கடைசியில் மாத்திரை போட்டு பிபி இறங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவருக்கு அது சொல்லிட்டா தான் அவர் வந்து நைட்டு நிம்மதியாக தூங்க முடியும். அந்த மாதிரி பட் ஆன் ஸ்பாட் போடுறது இவரும் விக்ரமும் தான் நிறைய. ஓகே, ஆனால் அதெல்லாம் உண்மையாகவே ஆன் ஸ்பாட்டாக இல்லை ப்ரிப்பேர் ஆகி வருவீங்களா? ஹோம்ஒர்க்லாம் வந்துட்டு ஓகே இந்த மாதிரியான இது போட்டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அதனால ஸ்கிரிப்டே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், அதனால ஸ்கிரிப்ட் படிக்காததுக்கு. அப்படி சொல்ல வரல, அப்படி சொல்ல, அது பெருமையாக சொல்ல வரல. எனக்கு வந்து தமிழ் படிக்க வராது, தங்கிலீஷில் தரமாட்டாங்க, தமிழில் தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கும் படிச்சிருவாங்க, விக்கல் ப்ரோ படிச்சிருவாரு. நான் அதை கேட்டுட்டு தமிழே தெரியாமல் தமிழ் அப்படி இல்லைங்க. நான் படிச்சேன் என்ன ஆகுனா, லிட்டரலி ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண குழந்தை வேறு ஆகிடுவேன் நான். ஐயோ இதெல்லாம் சொல்லிடணும் இப்படிலாம் ஆகிடும் சொல்லிட்டு என் மைண்டில் ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டாக ஏறிடும். இல்லைனா ஒரு ஆன் ஸ்பாட்டில் ரிலாக்ஸாக அடிச்சிடலாம். அதனால தான் நான் படிக்கிறதுக்கு யோசிப்பேன். பட் கேட்டால் வாங்கிடுவேன், காதில் கேட்டு அழகாக அடிச்சிருவேன். ஓகே என்ன சொல்கிறான் பாருங்க, அடிச்சு விடு அப்படிங்கிற சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இவரும் விக்ரம் அந்த காம்போ சில சீன்ஸை நிஜமா எலிவேட் பண்ணி விடும், உண்மைதான். ஆனா இவருக்கு அந்த ஒரு கோளாறு இருக்கு. ஏதாவது ஒன்று கடை நான் தான் லாஸ்ட் டயலாக் சொல்லுவேன், நான் தான் லாஸ்ட் டயலாக் சொல்லுவேன் அப்படின்னு. அப்படிதான் குழந்தை மாதிரி அடம் பிடிப்பாருங்க. டெலீட்லாம் பண்ணி ஐ மீன் டெலீட்லாம் ஆகுமா? அதாவது வந்துட்டு இது பேசுனது ஆக மாட்டேங்குதுங்க, ஆக மாட்டேங்குது. ஏன்னா கண்டென்ட்டாக தான் கொடுப்பேன் நான், அவேல எங்கேயும் இருக்காது, சீனு தேவையானதான் கொடுத்துருப்பேன். இது கொஞ்சம் இவங்களோட ஓவர்டேக் பண்ணி என்ன ஓவர்டேக் இல்லை, என்னன்னா இவங்க டைலாக் நான் படிச்சிருக்க மாட்டேன்ல, இவங்க டைலாக்னு ஒன்று இருக்கும், அது தெரியாமல் இவங்களுக்கு மட்டும் இந்த டைலாக் நான் பேசிடுவேன் ஏதாவது ஒன்று. இப்படி திறந்துருப்பேன், சவுண்ட் இங்கேருந்து வரும், எனக்கு ஒரு லைன் இருக்கு விடுறது கிடையாது. எல்லாத்துலயும் இவர் தான் ஸ்கோர் பண்ணணும், எல்லா சீன்லயும் இவர் தான் ஸ்கோர் பண்ணுவாரு. சந்தோஷம். ஓகேடி குட்டி, பண்ணியாச்சு, சந்தோஷமா வெளில வந்து 10 ரூபா கொடுக்குறீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ டார்லிங். இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு நீங்க எல்லாருமே போகணும் அப்படின்னு தேங்க்யூ 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 டார்லிங். தேங்க்யூ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாட்டர்டே எல்லா எபிசோட்ஸும் பாருங்க மறக்காமல். ஆமா 99 ரூபாய் மட்டுமே. ஆமாங்க, 1 இயருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா 299 கட்டி நீங்க பார்க்கலாம். ஆமா ஜெய் பண்ணுங்க. தேங்க்யூ டார்லிங். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. Hola! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays.